கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலயும். ஏன்னா அவங்க முதலாளியெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட விசாரிச்சு நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. நம்மெல்லாம் நான் பெரியாரோட ஆளுங்க இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம். எனக்கு இப்போ நான் ஸ்ட்ரைட்டா கிட்ட பேசுறேன். நான் உங்ககிட்ட பேசுறேன், அவர்கிட்ட பேசுறேன். விஜய், நீங்க கரூருக்கு போனீங்க, மாபெரும் கூட்டம் வந்தது. உங்களுக்கு அப்படித்தான் வரும். நீங்க வேற லெவல் இருக்கிறீங்க, உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் கூட்டம் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டு வர்றது ஒரு பிரபலத்தினுடைய பழக்கம். நீங்க கரூருக்கு போனீங்க. கரூருக்கு போயில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அப்ப மேட்டர். திரும்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்ன்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க பிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு திருச்சியில ஒரு ரூம் போட்டு தங்கி இருக்கணும். உடனே அங்க போக முடியாது, ஏன்னா மக்கள் எமோஷனலா இருப்பாங்க. தங்கி இருந்து அதுக்கப்புறம் அந்த மக்களை போய் பார்த்துட்டு தான் நீங்க சென்னைக்கு வரணும். நம்ம சொல்றோமே எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா போவாராங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போவாரா திருச்சி விட்டு? ஏங்க, அங்க இருந்துட்டு நீங்க 20 நாள் கழிச்சு இங்க சிஎம் சார் உங்களுக்கு என்ன பொழி வாங்கினா வாங்குங்க, என் மக்களை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு போடுறீங்களே. சிஎம் எப்படி நீங்க பிளேட்டை மாத்தி விடுறீங்க? ஆனா எங்க தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினாரு சட்டசபையில? எந்த கட்சிக்காரரும் தன்னுடைய தொண்டர்கள், நம் கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் இறக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இதில் எந்த விதமான தவறும் எந்த விதமான கட்சியின் மீதும் கிடையாது. அவர்களுக்கு நேர்ந்த துயரத்திற்காக நாம் வருத்தப்படுமோ, அந்த துயரத்தை களைவதற்கு போராடுவோம் அப்படின்னு அவ்வளவு பெருந்தன்மையா பேசினாருங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் எங்க, நீங்க எங்கீங்க? நீங்க திருச்சியிலேயே தங்கிட்டு சொல்லிருக்கலாம், ஸ்டாலின் சார் நான் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன், இத்தனை நம்பர் ரூம்ல தங்கி இருக்கிறேன், வேணா என்னை ஏதாச்சும் பண்ணுங்க, என் மக்களை விட்டுருங்கன்னா. இது எப்படியெல்லாம் தேச திருப்புறீங்க? சரிங்க, நீங்க ஏதோ அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு பெரிய மாசு இருக்குது. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இந்த மாசெல்லாம் ஓட்டா மாறாது. ஏன்னா மக்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்துல ஸ்டாலின் அரசு என்ன சாதித்திருக்கிறது. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு என்ன சாதித்திருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது வாழ்க்கை, இப்ப இந்த 5 வருஷம் எப்படி இருக்குது வாழ்க்கை. குறைகள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டின் மிக சிறப்பான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். இதை மாத்திரம் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. ஆனா நம்ம தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இப்போ அதனால மீண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மேட்டர் நான் விஜய் கிட்ட சீக்கிரட்டா பேசணும். எல்லாரும் காதை மூடிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு சைலண்டா. இல்ல சார், விஜய் உங்களுக்கு பயங்கர கூட்டம் வருதுங்க, அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் காரை பொத்திட்டீங்கல்ல. ஆனா என்ன மேட்டர்னா, நம்ம தல அஜித் வந்தா இதை விட கூட்டம் வரும். ஐயோ, நான் என்ன சொன்னேன்? காதை பொத்திக்கங்கன்னு சொன்னா தல அஜித் இதை விட கூட்டம் வரும்னா என்னங்க அர்த்தம்? என்ன போட்டு கொடுக்குறீங்க பாருங்க. நான் உங்களை நம்பி பெரம்பூர் தம்பி, நீங்க தான் தம்பி பாத்துக்கணும். நான் என்ன கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், எல்லாம் கொஞ்சம் காரை பொத்திக்கங்க, நான் விஜய் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், குசு குசுன்னு சொன்னேங்க. தம்பி உங்களுக்கு செம்ம கூட்டம் வருது, பின்னி எடுக்குது. ஆனா என்னன்னா நம்ம அஜித் இது மாதிரி இதை விட்ட பயங்கர கூட்டம் வரும் அப்படின்னு சொன்ன, அதையெல்லாம் கேட்டு நீங்க ஓன்னு கைதட்டுறீங்க. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து பெரம்பூர் தொகுதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து